ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனது ரேப்பிடோ ஓட்ட வந்துட்டேன். வீட்டில் இருந்தே கிளம்புனேன். ஏன்னா நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணல எனது ரெக்கார்ட் பண்ணுறது. ஏன்னா மைண்ட் ஃபுல்லாகவே ஒரே யோசனையாகிட்டே இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா நான் அப்படி யோசிச்சு கிட்டத்தட்ட நீங்கள் தாம்பரம் வரையே வந்துட்டேன். வந்த அப்புறம் இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா 10:25. இப்போ ரைடு வந்துருக்கு. நான் இப்போ அதை அப்சர்வ் போயிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம், நான் ரைடு அப்சர்வ் பண்ண அப்புறம் சொல்கிறேன் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு. ஆனால் லொக்கேஷன் அந்த பக்கம் காமிக்குது. ஆனால் அவங்க இந்த பக்கம் சொன்னாங்க இங்கே ஒரு சர்ச்சுக்கிட்ட நிற்கிறேன். என்ன சர்ச்சு கொஞ்சம் கூட முன்னாடி இருக்குது. இங்கே தானே எங்கே இருக்குது சர்ச்சு? ஸ்டெப்பு கிட்ட இங்கே. ஆமாம் இங்கே தான். யாராக இருக்கும்? யார் ஆ நீங்கள் தானா? கனி நகரா? ஓ, வெங்கடேஷ் ஜெய் தானே? ஓடிபி சொல்லுங்கண்ணா. டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ். சார்ஜர் இல்லை, கொஞ்சம் ஜிபே மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஓகே அப்புறம் போகிற வழியில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். போயிடுச்சா சார்ஜர்? ஒரு நிமிஷம். அதில் சார்ஜர் இருக்கானே தெரில. இருக்குது, பட் அதுலேயும் காலி ஆகிருக்கு இந்நேரத்துக்கு. ஒரு 2% இருந்துச்சுன்னா போயிடும். போகலாம்ண்ணா. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரத்துலேருந்து துறப்பாக்கம் கரெக்டாக 19 கிலோமீட்டர் அமைக்குது. ஆனால் அமௌண்ட்டு கம்மி தான், ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மின்னு சொல்ல வைக்காது. ஓகே நார்மல். ஏன்னா 220 காமிச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ரேபிடோ வந்து இப்போ நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, வராதது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் லாஸ்ட் ரைடு போகிற வீட்டில் எனது பைக் கண்டிஷன் மோசம்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி கரெக்டாக நான் ஒரு 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ரைடு ஒரு ரைடு கொண்டு ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன் உங்கள் பக்கத்தில். அப்போது பார்த்தீங்கன்னா டயரு வெடிச்சிருச்சுன்னா நான் பஞ்சராகவே பார்த்துருக்கேன். அதில் டயர் வெடிச்சதுன்னா கரெக்டாக சம்பவம் எனக்கே நடந்துருச்சு. அது எப்படி ஆச்சுன்னே தெரில. அன்றைக்கி என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த பைக்கு கண்டிஷன் கிட்டத்தட்ட ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அன்றைக்கி. அது இல்லாமல் ஒரு எங்கள் கரெக்டாக போரூர் கிட்ட ஒரு பிக்கப்பு எங்கள் காசி தேட்டர் ட்ராப்னு வந்துச்சு. போரூர்லேருந்து பிக்கப் பண்ணி காசி தேட்டர் கிட்ட ட்ராப்னு வந்துச்சு. சரி, நான் அங்கே பிக்கப் லொக்கேஷனில் போனேன். பார்த்தாச்சுன்னா அது அவர் கொஞ்சம் எனக்கு சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹைட் ஆட்டும் நல்லா வெயிட் ஆட்டும், பார்க்குறதுக்கு பிக் ஷோ மாதிரி இருந்தார். நான் பார்த்தோன்னே நினச்சேன், ஓகே நம்ம பைக் இன்னும் என்ன ஆக போகுதோன்னு நினச்சேன். ஆனால் எனது போச்சு, பிக்கப் பண்ணிட்டு கூட ட்ராப் பண்ண வரைக்கும் போச்சு. கொஞ்சம் எனது நம்ம அவ்வளோ பிக்கப் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் முக்கிய தான் போன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே கொண்டு ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ எதுவுமே பிரச்சனை ஆன மாதிரி தெரில. ஆனால் அப்போவே இது நல்லா எனது காற்று ஓரளவு கம்மியாக இருந்துருக்கு நினைக்கிறேன். நல்லா ஓரளவு இது டயர் டேமேஜ் ஆகிருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போவே ஏதாச்சும் ஒரு லைட்டாக பிரேக்கர் ஆகிருக்கலாம். அதாவது ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. கரெக்டாக தான் கால் தான உடனே காலையில் உடனே ஃபுல்லாகவே அது அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அப்போ தான் பார்த்தேன், ஓகே டயரு அப்படியே சைக்கிளில் லைட்டாக கீழ்ந்துருந்துச்சு. நான் ஆக்சுவலாக நினச்சிட்டு இருந்தேன் என்னென்னா, நமக்கு இந்த வேலைக்கு இந்த பைக்கே போதும். நம்ம சப்போஸ் ரைடு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ட்ராவல் பண்ணி ஆகணும். ட்ராவல் போகிறதுக்கு மட்டும் சரி ஓகே ஒரு பைக் எடுத்துக்கலாம் அப்படி தான் நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தாச்சுன்னா இந்த பைக்கே நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது கண்டிஷன் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இப்போது போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நான் சோலோவில் போனாலே ஒரு 50க்கு மேலே போனாலே நம்ம இந்த பெட்ரோல் தீரும்போது என்ன மாதிரி விட்டு போகும் தெரியுமா, அதை மாதிரி போயிட்டுருக்கு. அது என்னெல்லாமோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரில. பார்த்தேன், அதை ஒர்க் ஷாப்லேயே விட்டு பார்த்தேன். அது அவங்க சொன்னாங்க, அது அவங்களுக்கே சரியாக தெரில என்ன கம்ப்ளைண்ட்டு. சரி பின்னா இது வேலைக்கும் ஆகலை. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு நான் ஒரு சின்னதாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னென்னா, இப்போது இந்த பைக்கை நான் கொடுத்துட்டு அது இல்லாமல் அது கூட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டுட்டு ஒரு புதுசாகிட்டே ஒரு பைக் எடுத்துடலாம். அது அந்த பைக் எப்படி இருக்கணும்னா, நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அல்லாமல் இந்த நான் இப்போ ரேப்பில் விட்டுறேன் இல்லை, இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பைக்கு எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு எந்த பைக்கு கரெக்டாக இருக்குன்னு நான் ஒரே ஒரு பைக்கு யோசிச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பைக் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. எனக்கு இப்போ கரெக்டாக எனக்கு கொஞ்சம் லாங் ரைடும் போகணும். அது இல்லாமல் நான் இப்போ ரேப்பிடும் ஓட்டுவேன். அப்படின்னா மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், ஒரு பேசஞ்சரையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் ஓரளவுக்கு. அப்படி எந்த பைக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் ஒரு பைக்கை யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த பைக்கு என்னென்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணுற லிஸ்ட்டில் அந்த பைக் இருக்கான்னு நான் பார்க்குறேன், ஓகேங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் ஏதாச்சும் பைக்கு.
அது இல்லாமல் இப்போ பைக் எடுக்கிறது ஓகேங்க. இப்போ நான் எப்படியாச்சும் ஒரு டவுன் பேமெண்ட் போட்டு ஃபுல் அமௌண்ட் எப்படியும் கட்டி எடுக்க முடியாது. டவுன் பேமெண்ட் எப்படியாச்சும் ஒரு 30-40 அட்லீஸ்ட் மினிமம் எடுத்துகிட்டு நான் போட்டு தான் பைக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எடுத்தாலும் அதுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். அது இல்லாமல் இந்த பைக்கை நான் இப்போது இந்த ஒர்க்குக்கும் ட்ராவலுக்கு வேண்டி யூஸ் பண்ணி வச்சோன்னா அது என்னென்னு சொல்கிறது, டக்குன்னு கிலோமீட்டர் ஏறிடும். கிலோமீட்டர் ஏறணும்னா இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வருஷத்துலேயே 50,000 ஒன்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். டக்குன்னு அது போயிடுமே அப்படிலாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதாங்க என்ன பண்ணுவேன்னு சரியாக தெரில. ஏறிச்சா சார்ஜு? ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். 220ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 220 பே பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அண்ணாவை இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அவர் அங்கே பிக்கப் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா தாம்பரத்தில். அப்போவே அவர் பிக்கப் பண்ண லொக்கேஷனில் போனோடனே அவர் கேட்டார், தம்பி ஸ்கேன் காட்டுங்கப்பா, ஸ்கேன் பண்ணிடுறேன், மொபைலில் சார்ஜ் இல்லை, 1% தான் இருக்குன்னு. சரி ஓகே, நான் டக்குனு இது எனது கேரில் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் எடுத்து காட்டுறேன். கரெக்டாக அவர் ஸ்கேன் பண்ணவும் கரெக்டாக மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா என்கிட்ட கேட்டார் சார்ஜர் ஏதாச்சும் இருக்காப்பா. அப்போ என்கிட்ட பவர் பேங்க் இருந்துச்சு. அதுவும் பவர் பேங்க் இன்னைக்கு பார்த்து ஒரு சம்பவம் பண்ணிட்டேன் பவர் பேங்க்கில் தான். அப்போ நான் பவர் பேங்க் எடுத்து கொடுத்துட்டேன். ஏன்னா அதில் ஆல்ரெடி சார்ஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. என்னாச்சுன்னா நான் டெய்லியுமே காலையில் போனோடனே சார்ஜ் போட்டுருவேன் கரெக்டாக. இன்றைக்கி சார்ஜ் போடாமல் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங்கும் எனக்கு ஞாபகம் வரல. லாஸ்ட்டாட்டு எப்படின்னா பேக்கில் எடுத்து வைப்பேன், ஒரு எல்லா பொருளையும் எடுத்து வைப்பேன் கரெக்டாக. எனது வாட்டர் பாட்டிலு இல்லாமல் வேறு இதெல்லாம் பொருள் பேக்கில் இருக்குமே எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது பவர் பேங்கை போது அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, என்னடா பவர் பேங்க் நம்ம சார்ஜ் போடலையேன்னு பார்க்குறேன். சுத்தமாக சார்ஜ் வேறு இல்லை. அப்புறம் ஒரு 1 hour 1.5 hour சார்ஜ் போட்டிருப்பேன். அதுவும் லாஸ்ட்டு ஒரே பாயிண்டில் இருந்துச்சு. சரி, அதனால தான் எனக்கு யோசிச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கன்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரில. அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பின்ன அவர் வேறு கரெக்டாக கேட்டார், தம்பி சார்ஜர் இருப்பான்னு. சரி பின்ன கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் எல்லாம் மொபைல் சார்ஜர் எடுத்து பேக்கில் தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நமக்கு அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சுன்னா ஏதாச்சும் டீ கடையில் டீ குடிக்க போகும்போது அதில் ஒரு 10 நிமிஷம் போட்டாலே இது சார்ஜ் ஏறிடும். எனக்கு 10 நிமிஷம் போட்டாலே ஒரு 50% மேலே ஏறிடும். அதனால் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் எனக்கு கேமராலாம் சார்ஜ் போட முடியாது. கேமராவில் இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 100 இருந்துச்சு, இப்போ 80 வந்துருச்சு. அது டக்குனு காலி ஆகிருங்க. ஆனால் பவர் பேங்க் இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை, சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். தெரில நீ எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண போகிறேன்ட்டு. இப்போ எங்கே இருக்கணும், துறப்பாக்கத்தில் இருக்கோ. ஆனால் இங்கே ரைட்டு கிடைக்குமானே எனக்கு தெரில. பகலில் என்ன ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நைட்டு கிடைக்குமா என்ன பண்ணலாம், வேறு ஏதாச்சும் லொக்கேஷனில் போயிடலாமா? மேபி வேளச்சேரி போனால் ரைடு கிடைக்குமோ? வேளச்சேரிங்கிற கிலோமீட்டர் பயங்கரமாக இருக்குமே, எப்படியும் ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா அப்புறமாட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. நான் வேறு அங்கே ட்ராப் பண்ண அப்புறம் அங்கே பக்கத்தில் மெயின் ரோட்டுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்ட சொல்ல போனால் துறப்பாக்க ஏரியா தான். அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டர் கிடைக்கல. சரி இப்போ நான் பார்த்தேன் வேலைக்கு ஆகாது, இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனில் போகலாம். இங்கேருந்து பெருங்குடி கொஞ்சம் பக்கம் தான், பெருங்குடியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லை அங்கேயும் கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டாக வேளச்சேரிலாம் கிடைக்கலாம், ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் தான், வேறு வழியே கிடையாது. என்னாச்சுன்னா இப்போ இப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்போ மணி 11:15 ஆகுது, 11:20 ஆகுது. இப்போ போலீஸ்ன்னு பிடிச்சிருக்காங்க ஹெல்மெட்டுக்கு. என்னன்னு சொல்கிறது, நைட்டு விட விட்டு வச்ச மாட்டீங்களாடா அப்படிதான் இருக்கு எனக்கு. பாவம் அதுலேயே நிறைய பசங்க மாட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கலாம், ஹெல்மெட்டுக்கு பிடிச்சி விட்ருங்க. இப்போ என் கண்ணு முன்னாடி பிடிச்சிடாங்க. சரி காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே துறப்பாக்கத்தில் இருக்கேன். அப்படி சொல்லிட்டு போனேன் பெருங்குடி பக்கம் போகிறேன்னு பார்த்தா இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இது இல்லை, பக்கத்துலேயே தான் பிக்கப். 700 மீட்டரில் பிக்கப்பு. ஆனால் 2 கிலோமீட்டர் தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். பள்ளிக்கரணைங்கிறது அடுத்த பிரிட்ஜு கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட போகும்போது அடுத்த ஒரு பிரிட்ஜு கிட்ட வரும், அந்த ஏரியா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஏரியா. நான் ஏன் அப்செட் பண்ணேன்னா, இந்த ரேப்பிடோ தர ரைடை விட்டோன்னா அவன் நமக்கு என்னது அன்றைக்கி அப்படியே டவுன் பண்ணிடுறான் ஆர்டர் தரதை. ஸோ அதனால தான் அப்செட் பண்ணேன். இந்த ரைட்டை கம்ப்ளீட் பண்ண அப்புறமே ஆர்டர் கண்டினியூ தாரான்னு பார்ப்போம் முதல்ல. காய்ஸ் அது இல்லாமல் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஜலதோஷம் மட்டும் சொன்னேன் இல்லை, இப்போ தான் ஜலதோஷம் முடிஞ்சு. ஆனால் வாய்ஸ் மட்டும் லைட்டாக கொஞ்சம் என்னது ஒரு லைட்டாக கொஞ்சம் அடைச்சது மாதிரியே இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 நாளைக்கு தான், அப்புறம் சரியாகிடும்.
ஓடிப்பிண்ணா 5170. ஓகே. நாங்கள் அப்படிங்கண்ணா போகலாமா? போகலாம். ஓகேண்ணா. ஓ ஓகே ஓகே. காய்ஸ் இப்போ நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக ஒரு 2.7 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 4 நிமிஷம் பார்க்கல நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கணும் பார்ப்போமா. இது கரெக்டாக 2.7 கிலோமீட்ரு. அமௌண்ட் நம்ம எவ்வளோ கிடைக்கணும் பார்ப்போம். ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். ஓகே இருக்கணும். ஸ்கேன் பண்ணி வேணும். எவ்வளோ அமௌண்ட் காட்டுது? ஓ கன்ஃபார்ம். கொஞ்சம் லொக்கேஷன் மாற்றி வந்து இறங்கண்ணா, கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்குது. ஆனால் அதில் என்ட்ரி விடுங்கண்ணா. ஆமாம், மொபைலில் ரேப்பிடோ ஆப் எடுங்க. அப்படியா? என்னோட லொக்கேஷன் அங்கே விழுந்துச்சு, அதான் கேட்டேன் பிரிட்ஜில் லெஃப்ட் போகணுமான்னு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்தோம்ல, ஒரு நிமிஷம் அதை கேட்கும் என்ட்ரின்ட்டு. $49. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. காய்ஸ் வேறு லெவல் காய்ஸ். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2.5 கிலோமீட்டருக்கு சரி ஓகே 50 ரூபா கிடைச்சு. அதே ஓகே நான் தெரிஞ்சிருந்தேன், பரவாயில்லையாப்பா 2.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கிடைக்குதுண்ணா. ஆனால் அவர் 100 ரூபா பே பண்ணிட்டாரு. வேறு லெவலு. இப்படி மனுஷங்க இருக்காங்க காய்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ 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 ஸோ மச். ஓகே 220 + ஒரு 100. 220 + ஒரு 100. 100ல் 5 ரூபா கமிஷன் பிடிச்சிட்டான். ஒரு 95 போட்டுக்கலாம். 95 315 ரூபான்னு பண்ணியிருக்கோம். டன்னு. நீங்கள் இது பேச வேலைச்சேரி போயிடலாமா இல்லை என்ன பண்ணலாம்? சரி ஓகே வாங்க பார்க்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே சுற்றி இப்போ கரெக்டாக இங்கே ஃபீனிக்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் மாலு, இதுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:57, கிட்டத்தட்ட 12 போகுது. இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கேருந்து பிக்கப் பண்ணி கோயம்பேடு வந்துச்சு. பரவாயில்ல, கோயம்பேடு போனால் நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வெயிட் பண்ணலாம். ட்ராப் பண்ணால் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரைடு இங்கேருந்து பிக்கப் பண்ணி கோயம்பேடில் ட்ராப்பு பிக்கப் பண்ண போகலாம். கால் பண்ணேன், ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. ஒரு 2-3 வாட்டி கால் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. ரேப்பிடோவா? ரேப்பிடோ தானே? 6271. 6272. ஓகே கருங்க. ப்ரோ போகலாமா? ஓகே கைஸ், நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டோம். கரெக்டாக 12 கிலோமீட்ரு 19 நிமிஷம் தான் இருக்குது இங்கேருந்து. கைஸ் பார்த்தீங்களா, நமக்கு இப்போது கண்டினியூஸாக ரைடு கிடச்சுன்னா நைட்டில் கண்டிப்பாக நம்மளால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம். இந்த 20 நிமிஷத்துலேயே நான் இந்த ரைடை முடிக்கிறேன். ரைடு முடிச்சு காட்டிடுறேன். எப்படியும் ஒரு 150 ரூபாய் மேலே வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துடும். பார்க்கலாம், இந்த ரைடை முடிச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ப்ரோ 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓகேவா? 1 கிலோமீட்டர் ஆகி நீங்கள் போட்ட லொக்கேஷன் வந்து 3 கிலோமீட்டர். 2 kilometer only bro. Check it. காய்ஸ் இவனா போய் பேரியர் எடுத்துட்டாங்க காய்ஸ். ஓகா வண்டி பிறந்துருச்சு.
எங்கேருந்து எங்கே வர வந்து வேறு இடம் எடுத்துட்டாங்க கைஸ். அங்கேருந்து வேறு இடம் இங்கே வர கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகே நம்ம போவோம். ஆல்ரெடி டைம் ஆச்சு. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் கோயம்பேடுலாம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்டர் நான் லாஸ்ட் டே கொண்டு போனேன் தெரியுமா, இங்கே கோயம்பேடுக்குன்னு பார்த்ததுன்னா அது கோயம்பேடு கிடையாது. எங்கன்னா கோயம்பேடு தாண்டி போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் பாய், அந்த பையன் ஹிந்திக்கார பையன் நினைக்கிறேன், 1 கிலோமீட்டர் சொல்லியே கிட்டத்தட்ட மதுரை வாயிலுக்கு கொண்டு போயிட்டான். அது மதுரை வாயிலாக லொக்கேஷன், ட்ராப் லொக்கேஷன். சரி இப்போ நான் அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அந்த ரைடுக்கு 100 இல்லை ஃபஸ்ட்டு காமிச்சது 181 அதில் காமிச்சிருக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போனேன் பார்த்தீங்களா, அதில் மொத்தமாக ஒரு 240 வந்துச்சு. சரி நான் அதை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே எங்கே பார்த்தேன், வேலைக்கே ஆகலை, ஆர்டர் கிடைக்கல. நான் ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு வந்துட்டு இப்போ மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது. இப்போது இந்த இது நார்மல் ஆர்டர் கிடையாது, இது ஃபுட் ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபுட் ஆர்டர்னு நினைக்கல, ஃபுட் ஆர்டர் தான். ஏன்னா இப்போ தான் எனபிள் பண்ணேன். இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்போ பேசிகிட்டு இருந்தான், இங்கே அவன் பைக் டாக்ஸி ஓட்டுருவான் தான். சரி இப்போ நான் அப்போ அவன் சொன்னான், இது ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரிக்கு ஏதோ ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்கான், ஏதாவது 250 ஆர்டர் முடிச்சா 10,000 இன்சென்டிவ் அப்படின்ட்டு. நான் தான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். சரி இப்போ நானும் அப்படி எனபிள் பண்ணி விட்டேன். பட் இப்போ எனக்கு அந்த இன்சென்டிவ் காமிக்கலை. எனக்கு இப்போ வேறு ஒன்று இருக்குது, இப்போ ஒரு 10 ரைடு முடிச்சாச்சுன்னா 100 ரூபா கிடைக்கும்ன்ட்டு. சரி இப்போ நான் தான் இப்போது ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கான். நான் அதில் ஓட்டுனதே கிடையாது ஃபுட் ஆர்டரு. சரி இப்போ நான் அதனால் எடுத்தேன், போய் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஃபுட் ஆர்டருக்கு ஹெல்மெட்டோடு போகிறேன், ஒரு பேக் கூட இல்லை. வாங்க பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் ஜொமேட்டோவில் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய 7ஆம் அறிவு இங்கே தான் சொல்லுது. அலிபாபா சவர்மா, இங்கேயே தான் அலிபாபா சவர்மா. காதல் ரோஜாவே இன்னும் புரியல. ப்ளீஸ் வெயிட் டு ஃபுட் பி டெலிவரின்னு. ஓ டைம் ஓடுது கைஸ், 12 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுட்டுக்கு. அடங்க வத்தாராக. நான் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ண நினச்சேன். பார்த்தா இதில் 12 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஆர்டர் லேட் ஆகுமா? 67.95 சவர்மா. 5 மினிட்ஸா? ஓகே. ஃபைவ் மினிட்ஸ் ஆமாம் கைஸ், வெயிட் பண்ண என்ன வந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெக்சிகன் சவர்மா பிளேட்டு 275 ரூபாய்க்கு உள்ளது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியுது. குவான்டிட்டி 1. ஓகே கேஸ், நம்ம ஒரு வழியாக பொருளை வாங்கிட்டோம். என்ன இருக்குல்ல, இது இந்த ஒன்று தான். இதுக்கு ரேட்டு எவ்வளோன்னா 275 ரூபா. என்னடா இருக்குது அப்படி? சரி ஓகே, என்னடா இது ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அடுத்து என்ன கேட்குது? ஓகே பிக்டு. பாஸ்கோட் கேட்குதுடா. இதெல்லாம் எங்கே யாட்டா ஸ்கிப். அப்பாடா ஏதோ ஒன்று பண்ணேன், பாஸ்கோடு போயிடுச்சு. பாஸ்வேர்டு எது கேட்குதுங்க. நல்ல வேலை ஏதோ ஒன்று கொடுத்து விட்டேன். பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், தெரில என்னென்ன ஆக போகுதோ. போவோம். எங்கிட்ட போகணுன்னு வர தெரியலையே. இப்போ இது கரெக்டாக 6.8 கிலோமீட்டர் காமிக்குது, 13 நிமிஷம். எனக்கு அமௌண்ட்டுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு அமௌண்ட் காமிக்கலைன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் காமிக்கலை, அப்செட் பண்ணிட்டேன். பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்ரு. ஆனால் பிக்கப் எனக்கு இருந்துச்சு 1.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி ஓகே, அதை விட்டுருங்க. இது 7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்டரு கொண்டு டெலிவரி பண்ண போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ வரை கிடைக்குதுன்ட்டு. ஓகே ப்ரோ, அமௌண்ட் எவ்வளோ கிடைச்சிருக்கு உள்ளே தானே போய் பார்க்கணும். ஏர்னிங்ஸு லாஸ்ட் ஆர்டர் 68 ரூபா.
ஏ வாய்ப்பே இல்லைங்க. இது நார்மல் பைக் டேக்ஸி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கிடச்சிருக்கு. இது 68 ரூபா. ஆனால் சரி என்னன்னு சொல்கிறது, கடுப்பாக இருக்குது. இது எதுக்குன்னா இப்போது இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணாங்கல்ல, இது சொமேட்டோ, அதுக்கெல்லாம் இன்சென்டிவ் போடும். அந்த இன்சென்டிவ் பார்த்து ஓட்டினா மேபி ஓகேவாக இருக்கும். எல்லாமே எல்லாம் இது வேலைக்கு ஆகாது. காய்ஸ் இங்கே சென்னை சென்ட்ரலில் 4 கிலோமீட்டர் தான். பேசாமல் நீ சென்ட்ரலில் தான் போக போகிறேன். அங்கே போய் பார்க்கலாம். அங்கே மேபி ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் டைமு 2:37 தான் ஆகுது. கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலான்னு கிடைக்காது. ஆனால் இங்கே ஆர்டர் வருது ஒரு 4 மணியில் தாண்டி வைங்களேன், சரன்னு ஆர்டர் வந்துடும் அந்த மாதிரி இடத்துல எல்லாம். அதுவரையும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த டைமுக்கு அவ்வளோ ட்ரெயின் வராது. ஒரு 4-5 மணிக்கு அந்த டைமில் ஆகும்போது நல்ல ஆர்டர் கிடைக்கும். ஓடிபி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்து, இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர். நான் பிஞ்சையும் போலீஸ் நிற்கிறாங்க. இது கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 கிலோமீட்ரு வேளச்சேரி ட்ராப் பண்ணுவாங்க. நான் கரெக்டாக ஏதோ ஒரு வேளச்சேரின்னு அட்ரஸ் இல்லை, வேறு ஏதோ அட்ரஸ் இருந்துச்சு. ஆனால் வேளச்சேரி சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 17 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும்? ஒரு 250 கிட்ட வருமா? வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, கொண்டு போய் ட்ராப் பண்ணும். எங்கேயாக்கா? ஓகே ஓகே ஓகே. காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அக்காவை இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ணுறது எனக்கு கொண்டு வரவே இல்லை. பே பண்ணுறாங்க, அவங்க பே பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி பே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா என்னோடய வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம காசை வாங்கிட்டேன். அவங்கள கையிலே சுத்தமாக காசு இல்லை. அவங்க நல்ல செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. எப்போ விட்டா அங்கேயே படுத்துருவாங்க போல இருக்குது. அப்படி இருக்குது. அவங்க பேசவே முடியல. சரி இப்போ நான் பாவம் எப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போட்டு விட்டாங்க. அது என்னோடய பேங்க்கு இதை ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், ஏதோ சர்வர் இஷ்யூ. அப்புறம் என்னாச்சு, நான் என்னோடய ஒரு பழைய பேங்க் இருந்துச்சு, பேங்க் அக்கௌண்ட்டு, அதில் வாங்கிட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 2:56 ஆச்சு. இல்லை 3:56 ஆகுது. நான் 4 மணிக்கெல்லாம் இங்கே ஏர்போர்ட் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். இனி ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறேன்னே தெரில. ஏர்போர்ட்டுக்கு போனால் ரைடு கிடைக்குமா? சரி ஓகே, அப்படியே நம்ம ஸ்லோவாக அப்படியே ஏர்போர்ட் போவோம், பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு ரைடு அங்கே வேளச்சேரியில் ட்ராப் பண்ணி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அங்கே போய் இங்கே போய் லாஸ்ட் இங்கே கரெக்டாக ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏர்போர்ட்டில் நீ இப்போ ரைடு எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி குரோம்பேட்டில் ட்ராப்பு. பிரச்சனை இல்லை, 6 கிலோமீட்டரு. இப்போ அதான் ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். இங்கேயா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் 93. ஓகே இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 6:04 ஆகுது. நான் இங்கே தாம்பரத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரேபிடோவில் ரைடு எதுவுமே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு. இது எங்கேன்னா 19 கிலோமீட்டர் காமிச்சு, அதாவது ட்ராப் லொக்கேஷன் 19 கிலோமீட்டர் காமிச்சு. பிக்கப் இங்கே தான் பக்கத்தில் தான். ஒரு நிமிஷம் இருக்கலாம். இதில் லெஃப்ட் கட் பண்ணி போகலாம். அவங்கள்ட்ட சுற்றி போகிற மாதிரி காமிக்குது. நம்ம இங்கிட்டு போகலாம். இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப்பு, 19 கிலோமீட்டர் ட்ராப்பு. காட்டு பார்க்கலாம். நம்ம
போன வீடியோவில் போட்டுருப்பேன் காட்டு பார்க்கும் பூந்தமல்லிக்கும் பூர்வருக்கும் சென்றாட்டு இருக்கும். காட்டு போனால் தான் வந்துச்சு, மேபி அங்கேயே தான் இருக்கும். சரி ஓகே கைஸ் தான். ஆனால் இது பிரச்சனை இல்லை. நான் எனது எப்படியாச்சும் ஒரு 6 மணிக்குள்ளாடி ரேப்பிடில் ஒரு ரைடு எடுத்துடணுன்ட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா வந்துச்சு, ஒரு ரைடு வந்துச்சு. எங்கன்னா பூந்தமல்லி வந்துச்சு, அதுவும் 19 கிலோமீட்ரு. அது 19 கிலோமீட்ரு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா வரும்னு வைங்களேன். நான் சரி ஓகே டக்குன்னு அப்செட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஏற ஸ்பீடாக தூக்கிட்டாங்க. சரி ஓகே, அது நமக்கு லக் இல்லைன்னு நினச்ச வேண்டியதான். ஆனால் இப்போ ஒரு ரைடு கிடச்சி. ஒரு நிமிஷங்களே எப்படி போகலாம். ஆனால் இதுவும் 19 கிலோமீட்டர் தான். ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 270 சம்திங்கா ஏதோ காமிச்சு. நான் உடனே தூக்கிட்டேன். நான் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய ரைட்லாம் அப்படியே ஒரு டைம் முடியும் முன்னாடி நம்ம அப்செட் பண்ணியாச்சுன்னா கிடைக்காது. ஏன்னா இதை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆர்டர் கொடுத்தேன். நான் எனக்கு தான் நோட் பண்ணேன், அதில் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆர்டர் கொடுக்குற ஆப்ஷனு. நான் இப்போ தான் பார்த்தேன். ஆனால் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லவாக இருக்குது. ஏன்னா நான் எல்லா ஆப்பும் போட்டு கலந்து ஓடுவேன் பார்த்தீங்களா. ரேப்பிடோ, ஓலா போட்டு அப்படி எல்லாமே மிக்ஸில் ஓடுவோம் பார்த்தீங்களா. அதனால நம்ம இதில் எல்லாம் நம்ம பெரிய அளவு ஓட்ட மாட்டோம். எப்படின்னா இப்போ ஒரு 10 ஆர்டர் இதுன்னா ஒரு ஆர்டர் இல்லை 2 ஆர்டர் அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். அதனால் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கம்மியாகும். ஸோ அதுதானே மேட்ரு. கிடைக்காதுன்னு நினச்சேன், ஏதோ ஒரு லக்கில் கிடச்சிருச்சு. பிரச்சனை இல்லை. இந்த ரைட்டு முடிச்சாலே நம்ம இன்றைக்கி ஓரளவு ஓட்டுனது ஓகே ஆயிரும். ஆனால் கால் பண்ணேன், அவர் ஒரு தூக்க காலத்தில் இருந்து பேசுகிற மாதிரியே பேசினார். என்ன ஆக போகுதுன்னு தெரில. அப்படியே ரைடு கிடச்சி ஒரு குஷியில் போயிட்டுருக்கேன். குஷி அப்படியே தலைகளாயிருமா. நான் ஒருத்தன் நிற்கேன், அவனா இவனே தானா? இல்லை, லொக்கேஷன் இங்கே தான் போட்டிருக்கு. சரி ஓகே, கால் பண்ணி போய். வண்டி நம்பர் வேறு இருக்கு, 5532. உட்காருங்கண்ணா, அது பிரச்சனை இல்லை. காட்டு பார்க்குமா 19 கிலோமீட்டர் 34. அதான் போடணுமா? ஆமாண்ணா. எங்கே நிற்பணும்னு சொல்ல முடியாது போலீஸ்காரங்க. முன்னாடி வச்சிடலாமா? ஓகே. இல்லைண்ணா, நான் பேகை முன்னாடி வச்சுக்கிறேன். நீங்கள் சென்டராக வச்சுருக்கீங்களா? நான் பேகை முன்னாடி வச்சுக்கிறேன். என் பேகை ஓட்டவா? ஏன் முன்னாடி வச்சு ஓட்டுறது ஈஸி. சரி ஓகே, உட்காருங்க. ஓகே, போகலாமாண்ணா? காலையிலேருந்து பார்ப்பாங்களா என்ன? புரியல. காலையில் யாரும் பார்க்க மாட்டாங்க. நோ, நேற்றுக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் ஓட்டிகிட்ருக்கேன். அப்போயே வந்து பிடிச்சிட்ருக்காங்க ஹெல்மெட்டுக்கு. நைட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கலாம்ண்ணா, ஹெல்மெட்டுக்கு வந்து பிடிச்சிட்ருக்காங்க பாவங்க போட்டவங்கள. மாதம் கடைசி ஆயிடுச்சா என்ன? ஆமாம், இன்னைக்கு 24 ஆயிடுச்சுல, மாதம் கடைசி. கண்டிப்பாக பிடிப்பாங்க. கேரளாவா இல்லை நாகர்கோயிலா? கன்னியாகுமரி. ஆமாம், நாகர்கோயில்கிட்ட. எவ்வளோ அமௌண்ட்டு? 280. ஓகே, ஸ்கேன் பண்ணி போகணும். 280. 280. இது படிக்கிறீங்களா இல்லை? இல்லைண்ணா, ஃபுல்லாகவே தான். ஃபுல்லாகவே தானே? ஆமாம், வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ண்ணா. அதனால் நைட் ஓட்டுறேன். அதனால் நைட்டும் காலையிலையும் ஓட்டிங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஆமாம். ஓகேண்ணா, பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பே பண்ணிட்டாரா? ஓகே, 280 பே பண்ணியிருக்காங்க. 6:41 ஆகுது கைஸ். இதோட முடிச்சிடலாமா? ஏன்னா இங்கேருந்து ஒட்ட ஹைவே தான் என் வீடு. மாரிமுத்து. மாரிமுத்து கைஸ், மாரிமுத்து முஸ்லீம் வேறு என்ன? இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருதா? அவர் முஸ்லீம் பள்ளியிலேருந்து வந்தார், அப்படி தான் சொன்னார் என்கிட்டையும். மாரிமுத்து முஸ்லீம் வேறு என்ன? ஓகே கைஸ், நான் வேறு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம டோட்டலாட்டு நம்ம என்னொன்று பார்த்தீங்கன்னா ரேப்பிடில் கம்மி தான். ரேப்பிடில் 1-2 ஆர்டர் தான் நம்ம எடுத்தோம். அது இல்லாமல் ஓலாவில் தான் கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் எடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறேன். டோட்டலாக பார்க்கும்போது போரூர் நோ வேணாம். நான் ஹைவே பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்ருக்கேன். எடுத்துட்டாங்க. ஓகே, டன்னு. டோட்டலாக பார்க்கும்போது 1233 வருது. இதில் எனக்கு தெரிஞ்சு கம்மி தாங்க. ஏன்னா
ரொம்ப நேரம் ஆர்டரே இல்லாமல் எல்லாம் உட்காந்துருந்தேன். அந்த டைம்லலாம் ஆர்டர் வந்துருந்தால் அவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக 2500 ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். பட் ஏன்னா ஆர்டரு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறோம். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். 200 பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாட்டு ஓகே பேலன்ஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தாச்சுன்னா 1333 ரூபா. ஓகே குட் ப்ராஃபிட். டெய்லியுமே இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட்டு நேற்றுக்கு ஓட்டினேன். நேற்றுக்கு உங்கள்கிட்ட சொன்னான்னு தெரில. நேற்றுக்கு தான் டயர் பிளாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு லீவ் போட மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னது இல்லைங்க, இப்போ ஒன்று செக் பண்ணி ஆகணும். டயர் பிளாஸ்ட் ஆகல இல்லை. ஓகே இது நல்லா தான் இருக்குது. ஏன்னா இவர் அங்கே தாமிரத்தண்டி ஏறினாரு பார்த்தீங்களா, அப்போ பைக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் அப்படியே தாந்துருச்சு. நான் நினச்சேன் ஓகே அடுத்த டயர் மாற்ற வேண்டியது சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை போல இருக்குது. அன்றைக்கி டயர் பிளாட் இது காலையிலேயே போச்சு இல்லை. அப்புறம் என்னது அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா கடையிலுமே பார்த்தேன், எதுவுமே திறக்க. ஏன்னா 7 மணி இருக்கும், அங்கே யார் திறப்பா? கடை திறக்கணும்னா 9 மணி 10 மணி எல்லாம் ஆகும். சரி இப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்லோவாக உருட்டி இங்கே வீடு வரைக்குமே வந்துட்டு சரி ஓகே வீட்டோட ஏதாச்சும் ஒர்க் ஷாப்பில் உள்ளான்னு பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க வீட்டுக்கிட்டே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் இங்கே பஞ்சர்லாம் பார்க்க மாட்டோம், டயர்லாம் மாற்ற மாட்டோம், அதுக்கு வேறு கடை இருக்குன்னு. ஸோ சரி ஓகே அந்த கடையை பார்த்து அது சரி ஓகே. அந்த செயின் என்னாச்சு, செயின் வர டொப்புன்னு சவுண்டு இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு செயின் விழுந்துச்சு. செயின் நல்லா லூஸ் ஆகிட்டுருக்கு, அதை டைட் பண்ணணும். சரி ஓகே அப்புறம் அவங்க ஒரு கடையை சொன்னாங்க. சரி ஓகே அந்த கடைக்கு பார்த்தேன். காலையிலேயே பார்த்தோன்னா அந்த கடை ஓப்பன் பண்ணல. நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா அவங்க எடுக்கலை. சரி ரைட்டு எல்லாம் கூட அங்கே கறங்கி லாஸ்ட்டு பைக் கொண்டு அப்படியே வீட்டில் நிப்பாட்டிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அந்த டைமில் பைக் எடுத்துகிட்டு திருப்பி ஒர்க் ஷாப்புக்கு போனேன். ஒர்க் ஷாப் போய் அப்படியே டயர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். டயர்லாம் சேஞ்ச் பண்ண செகண்டில் தான் போட்டேன் திருப்பி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மாதம் நான் 1200 300 செலவுனா 1500 சொல்லுவானோ. அதுக்கெல்லாம் மாத்திரம் இது காசு இல்லை. ஏன்னா கொஞ்சம் தான் இது கொடுக்கலான்னு தான் இருக்கேன். நீ வேறு வழியே இல்லை. எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணிட்டேன் இந்த பைக்குக்கு. சொல்ல போனால் இந்த பைக்கு எடுத்து ரேட்டு 23,000 ரூபா. நான் அதையும் தாண்டி தான் இருக்குது ரெடி ஆகிருப்பேன் போல இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒர்க் ஷாப்பில் விடும்போது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி விடுவேன். அது கூட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஜாகுமோ 4000 5000 4000 5000 எத்தனை வாட்டி விட்டுருப்பேன். ஸோ இதான் சொல்லியது கைஸ். பேசாமல் இப்போ நீங்கள் பைக் எடுக்கிறா இருந்தால் புதுசாக வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் அடிக்கிறதா இருந்தால் நம்ம நினச்சி எடுப்போம். சரி ஓகே பரவாயில்ல ரேட்டு கம்மியாகும். ஆனால் அதோடைய மிச்சமாட்டு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த செகண்ட் செட் இருக்க பைக்குக்கு. நான் அதான் இனி எடுத்தால் ஃபஸ்ட்டாக எடுக்கலான் இருக்கேன், பார்க்கலாம். சரி ஓகே கேஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டு விட்ருங்க. பைக் ரைடு ட்ராவல் எல்லாம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளும் பைக் எடுத்த பிறகு ட்ராவல் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், டாட்டா, பை பை, see you later. லோ பேட்டரியா முடிச்சு விட்டீங்க போங்க, எங்கே முடிஞ்சுன்னே தெரில.